ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொருவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் இயேசுவிடம் வருவதினால் வருகிற இன்னொரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்னோடு கூட வேத புத்தகத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் வேத புத்தகம் இருந்தால் யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை இங்கே எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவிடம் வரும்போது அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். இயேசுவிடம் வருவதற்கு முன்பதாக 2 காரியங்களை நான் அதிகமாக இந்த உலகத்தில் தேடினேன், கிடைக்கவில்லை. ஒன்று சமாதானம், இன்னொன்று உண்மையான அன்பு. புறஜாதியின் வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த சமாதானத்தை எங்கு தேடியும் எனக்கு கிடைக்கவில்லை. வீட்டிலே, உறவுகளிலே, நண்பர்களிடமே இந்த சமாதானம் எனக்கு இல்லாததினால் அதிக வேதனைப்பட்டேன். பல தற்கொலை எண்ணங்கள் எனக்கு வந்து கொண்டிருந்தது. என் வாழ்க்கையில் பல தோல்விகள், குடும்பத்திலே பல நெருக்கங்கள் வழியாய் கடந்து போனேன். ஆனால் என்றைக்கு இந்த நல்ல இயேசுவை கூப்பிட ஒரு தருணத்தை தேவன் எனக்கு கொடுத்தாரோ, கிருபையாய் என்னை தெரிந்து கொண்டு அழைத்தாரோ, எப்பொழுது இந்த நல்ல பெரிய தேவன் என் உள்ளத்தில் வந்தாரோ, முதலாவது அவர் எனக்கு தந்தது அவருடைய சமாதானம். வேதத்திலே இந்த சமாதானத்தை குறித்து பல வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை பெரிய சீற்றம், கடல் அலைகள், கொந்தளிப்பு வந்தபோது இயேசு அந்த படகிலே இருந்தபோது அவர் அதட்டினதினால் மிகுந்த சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானத்திலேயே மிகுந்த சமாதானம் ஒன்று இருக்கிறது. அது இயேசு தருகிறார். எப்பொழுது? சீற்றங்கள் இருந்தபோது, கொந்தளிப்பு இருந்தபோது. இன்றைக்கு அநேக சீற்றங்களை, கொந்தளிப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் இன்றைக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ், அநேகருக்குள்ளே பதட்டம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. அந்த வசனத்தின் முடிவிலே 2 வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். அப்போ சமாதானத்தை கெடுக்கிற 2 காரியம் பயமும் கலக்கமும். என்னதான் வெளியில வீரவசனம் பேசினாலும் அநேகருடைய உள்ளத்திலே 2 இருக்குமானால், கலக்கமும் பயமும் இருக்குமானால், அது சமாதானத்தை கெடுக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு முறை படவிலே இயேசு போய்கொண்டிருந்த போது காற்றடித்து புயல் எழும்பி தண்ணீரெல்லாம் கப்பலுக்குள்ளே கடந்து உள்ளே வருகிற போது இயேசு நித்திரையாயிருந்தார் என்று போட்டிருக்கிறது. சாத்தியமா? சாத்தியமா? அப்போ அவருக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது, எந்த சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத ஒரு சமாதானம். இதுதான் இயேசு கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானம் வெளியிலிருந்து உள்ளே வருவதில்லை, அது உள்ளே இருந்து வெளியே வருகிற ஒன்று. அதுதான் தேவன் கொடுக்கிற சமாதானம். இயேசு சொல்லுகிறார், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் படி அல்ல என்று சொல்லுகிறார். அப்படியானால் உலகம் ஒரு சமாதானத்தை சொல்லும். நீங்கள் அதிகமாக மீடியாக்களிலே செய்திகளை வாசிப்பவர்கள், கேட்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், சமாதான மாநாடு நடத்தி கொண்டே அணுகுண்டுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற பெரிய தேசங்கள் இருக்கிறது. அழிவுக்கு ஏதுவான, நாசத்துக்கு ஏதுவான காரியங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆனால் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், என் சமாதானம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான, வித்தியாசம் இருக்கிறது. சமாதானம் என்பது பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இயேசு சொல்லலை. இட் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்.
It is not the absence of pressure. It is not the absence of pain. பிரியமானவர்களே, பெயின், ப்ரெஷர், ப்ராப்ளம் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதன் மத்தியில் ஒரு பீஸ், அது இயேசு தருகிற பீஸ், இயேசு தருகிற சமாதானம், என் சமாதானம். அவருக்கு இல்லாத போராட்டங்களாக இந்த உலகத்தில் இருந்தபோது பொறாமையும் எரிச்சலும் அவர் மேல் இருந்தது. கல் எறியும்படி கற்களை எடுத்து கொண்டார்கள் இயேசுவின் மேல் எரியும்படி. காரணம், அவர் நன்மை செய்தபடியினால். இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் இல்லாமல் இருக்காது. ஆனால் இயேசு ஒரு சமாதானத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அது பாதிக்கப்படாத, கெடுக்க முடியாத, யாரும் உங்களுக்குள்ளிருந்து எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை குறித்து தான் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வாசித்து பாருங்கள். புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. The peace that cannot be comprehended by human mind. புத்திக்கு எட்டாத சமாதானம் என்று ஒன்று இருக்கிறது. அது எப்படி வரும்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடே உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை பார்த்து அநேகர் தேவனிடமே கேள்வி கேட்கிறார்கள். ஏன் இதை அனுமதித்தீங்க? ஏன் இதை ஒப்பு கொடுத்தீங்க? ஏன் நீங்கள் தேவன் தானே, உங்களை நம்பி இருக்கிறோமே, ஏன் இவைகள் நடக்கிறது? நேற்றைய தினம் ஒரு மரணத்துக்கு போயிருந்தேன். ஒரு மரண ஆராதனை சபையில். சின்ன குழந்தைங்க, பிறந்து சில மாதங்கள் தான் ஆனது, கேன்சர் வந்து இறந்து விட்டது. அங்கு வந்திருந்த எத்தனையோ பேர், அத்தனை பேரும் இருதயங்களும் நெகிழ்ந்தது, கண்ணீரோடு தான் நின்றார்கள். அழகான குழந்தை. இந்த உலகத்தார் 1000 கேள்விகளை கேட்பார்கள். நமக்கு கூட கேட்க தோணுகிறது, ஏன் ஆண்டவரே, சின்ன குழந்தை என்ன பாவம் செய்தது? ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும், தேவன் எதையும் அனுமதிக்கிறார் என்றால் அவருடைய மேலான ஞானம் ஏதோ ஒன்று இருக்கிறது. நடக்கிற சம்பவங்களுக்கெல்லாம் காரணங்களை தேவன் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று மாத்திரம் தெரிய வேண்டும், நாம் அவருக்குள்ளே இருந்தால் அவர் தான் நமக்கு எந்த சூழ்நிலையும் ஒரு சமாதானத்தை தர முடியும். நான் அதை அனுபவித்திருக்கிறேன். எப்பொழுது தெரியுமா? என் தகப்பனார் இறந்தபோது. 3 மாதங்களுக்கு முன்பதாகவே இயேசு எனக்கு சொன்னார், உங்கள் அப்பாவை நான் எடுத்துக்க போகிறேன், நானே இந்த உலகத்தில் உனக்கு அப்பாவாக இருப்பேன் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. நான் வேறு ஒரு ஊரில் இருக்கிறேன். சென்னையில் எங்கள் அப்பா மரித்து போனார் என்ற செய்தி வந்தது. நானும் என் தாயாரும் வேகமாய் சென்னைக்கு வந்தோம். என்னுடைய அப்பாவுடைய சடலம் இருந்தது. இட் வாஸ் அ இமோஷனல் பிரேக் டவுன். கதறி அழத்தான் செய்தேன். ஆனால் அடுத்த சனம் வேறு ஒரு சம்பவம் நடந்தது, என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது. இவ்வளவு அகலத்துக்கு ஒரு தேவ பிரசன்னம் என்மேல் இறங்கினது. அருகிலே தேவனுடைய வார்த்தை தொனித்தது, நான் உனக்கு சொல்லவில்லையா, நானே உனக்கு தகப்பனாய் இருந்து இந்த உலகத்தில் நடத்துவேன் என்றே. பிலிப்பியர் 4:6-7 எழுதியிருக்கிறபடி புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பினது. அந்த நேரமே இது கற்பனை அல்ல, நடிக்க முடியாது. என் தகப்பனாருடைய மரித்த சடலம் இருக்கும்போதே அங்கேயே ஒரு பெரிய புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம் என்னை நிரப்பினது. பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை அற்புதமாக இந்த சமாதானத்தோட காத்து வருகிறார். என் தகப்பனார் இறந்தது அக்டோபர் 1989 5ஆம் தேதி. அந்த நாளிலிருந்து இந்த புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம் என் உள்ளத்திலே கொடுப்பாரனால் உங்களுக்கு செய்வார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். இயேசுவிடம் வரும்போது தான் இந்த சமாதானம். அவர் போல ஒரு சமாதானம் உள்ள தேவன் யாரும் இல்லை. ஐயா, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்குண்டான எல்லாவற்றிலேயும் சமாதானம். எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. உனக்கு மட்டும் சமாதானத்தை தேவன் சொல்லலை, உன் வீட்டுக்கு சமாதானம்.
இன்றைக்கு எத்தனை வீடுகளிலே சமாதானம் இல்லை. ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வீட்டுக்குள்ள சஞ்சலமும் வருத்தமும் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அவர் தருகிற சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உன் பிள்ளைகளின் நிமித்தம் உனக்கு சமாதானம், உன் சூழ்நிலைகளின் நிமித்தம் உனக்கு சமாதானம். ஒருவேளை கடன் பிரச்சனையினால், வியாதியினால், பலவீனத்தினால் உன் சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தால், இன்றைக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை, உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் சமாதானமாக இருப்பாங்க, வேலை ஸ்தலத்துக்கு போனால் பூகம்பம். ஐயா, வேலை ஸ்தலத்தில் நிம்மதியே இல்லை ஐயா. மிகுந்த போராட்டம், பயம், திகில், இருதயத்தில் அழுத்தங்கள். சிலருக்கு வேலை ஸ்தலத்திலே நல்லா இருக்கும், வீட்டுக்கு வந்தால் பூகம்பமாக இருக்கும். ஐயா, என்ன எப்பொழுது வெடிக்க போகுதோ, எந்த சண்டை புறப்பட போகிறதோ, எந்த கருத்து வேறுபாடு நிமித்தம் எது கலக்க போகிறதோ என்று இன்னைக்கு பயந்து கொண்டு வீட்டுக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பாருங்கள், உன் வீட்டுக்கு சமாதானம், உன் எல்லைகளிலே சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் சமாதானம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது. மிகுந்த சமாதானத்தை தருவார், பூரண சமாதானத்தை தருவார் என்று அவரை நோக்கி கூப்பிடுவோமா? இப்பொழுது சமாதானம் இல்லாத அன்பு சகோதரனே, சகோதரியே, சமாதான காரணர் அவர் தான். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சிலுவையிலே அனாதையாய் உனக்காக எனக்காக தொங்கினவரை நோக்கி பார்க்கும்போது அந்த சமாதானம் உனக்குள்ளே வரும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டவரே, மனம் இறங்குகிற தேவன், யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லையோ, என் சமாதானம் என்று சொன்னீங்களே, உங்கள் சமாதானம் உள்ளத்தில் இறங்கட்டும் அப்பா. கூப்பிடுகிற ஒவ்வொரு உள்ளத்தையிலும் இறங்கும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக என்று எழுதியிருக்கிறபடியே நடக்கட்டும் சுவாமி. சமாதானத்துக்கு கேடாக இருக்கிற கலக்கங்களும் பயங்களும் உம்முடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு, வாழ்க்கை விட்டு விலகட்டும், விலகட்டும். இப்பொழுது சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரியைகள் அழியட்டும். இப்பொழுது தகப்பனே, ஒவ்வொருவரையும் நேசித்து உம்முடைய ஜீவனை கொடுத்தது உண்மை அல்லவா? இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்குள்ளே அந்த சமாதானம் இறங்கட்டும், இறங்கட்டும். செய்த தவறை மன்னியும் ஆண்டவரே, காப்பாற்றும் என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய சமாதானம், உம்முடைய சமாதானத்தை வைத்து ஆசீர்வதிங்க. வாழ்ந்திருக்கட்டும், காரியங்கள் மாறட்டும் சுவாமி. அற்புதங்களை செய்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நிறுத்தும். இப்பொழுது நீர் அதை செய்வதற்காய் நன்றி. நீர் உயிரோடு இருக்கிறவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, தொடர்ந்து தேவனுக்கு இடம் கொடுங்கள், கர்த்தருக்கு இடம் கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புங்கள். நிச்சயமாக இந்த சமாதானம் உங்களுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே நிலைத்திருக்கும், பெருகும். உங்களையும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக தேவன் நடத்துவார். காட் பிளஸ் யூ.